அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். குலதெய்வம் வழிபாடு. குலதெய்வம் தெரிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருகிறார்கள். வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ வைத்து வணங்குகிறார்கள். நிறைய பேருக்கு குலதெய்வம் யார் என்பது தெரியவில்லை. குலதெய்வம் என்பது முக்கியமான ஒரு தெய்வம். குலதெய்வம் யார் என்று தெரியாதவர்களுக்கு ஒரு கலச சொம்பில் நீர் வைத்து கலசத்தில் பூவை சுற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கலசத்தை நம் குலதெய்வமாக நினைத்து வழிபட வேண்டும். முடிந்தால் ஒரு கருங்காலி கட்டையை ஒன்றில் சந்தன குங்குமம் வைத்து தினமும் தீபம் தூபம் காட்டி வழிபடுங்கள். பிறகு சிவன் பெருமானையும் பார்வதி தேவியும் அல்லது முருகன் பெருமானையும் நம் குலதெய்வமாக நினைத்து நாம் வழிபட வேண்டும். கூடிய விரைவில் அந்த சிவன் பெருமான் நமக்கு தெரிய வைப்பார். அதுவரை நம் வீட்டில் நம் பக்கத்தில் அல்லது நமக்கு பிடித்தமான சிவன் பெருமான் கோயிலுக்கு அல்லது முருகன் கோயிலுக்கு சென்று வரலாம். நம் வீட்டில் எந்த நல்ல விஷயம் என்றாலும் காது குத்துவது, திருமண பத்திரிகை வைப்பது, மொட்டை போடுவது அல்லது காணிக்கை முடித்து வைப்பது என்பதை இந்த கோவிலில் செய்யலாம். கூடிய விரைவில் நம் குலதெய்வம் யார் என்று நமக்கு சிவபெருமான் தெரிய வைப்பார். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நன்றி.